நைட் டின்னருக்கு பூரியும் கிழங்கு மசாலா தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மசாலாவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை லென்த் வைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேரட் வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடச்சா நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். எங்கள் பையன் கேஷவுக்கு நான் பண்ணுற டிஃபன் ஐட்டம்ஸில் மோஸ்ட்லி சவுத் இண்டியன் ஸ்டைல் பண்ணுற பூரி கிழங்கு பிடிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கிழங்கோட பேசிக் காரம். எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு சின்ன சைஸ் இல்லை மீடியம் சைஸ் தக்காளி, கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பூனில் வச்சு மிக்ஸ் பண்ணேன், எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை, கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மறுபடியும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கட்டி இல்லாமல் இருந்தால் வேகிறப்போ அந்த ஈவனாக டேஸ்ட் மிக்ஸ் ஆகும். அங்கங்கே லம்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தனியாக வேகாமல் இருக்கும். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த கிழங்கு வேகிற மீன் டைமில் பூரிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்தடுத்து மசாலா ரெடி பண்ணி டிஃபன் ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மாவோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவோட தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன், கொஞ்சமாக தான். ஸோ டெஃபினட்டாக தேங்காய் ஃப்ளேவர் பூரியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. மாவு தேய்ச்ச கையோட பூரியும் தேய்ச்சி வச்சிடலான்னு தோணுச்சு. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பூரி தேய்ச்சி போட்டு எடுக்கணுன்னா கொஞ்சம் லேசியாக இருக்கும். ஒரு 10 பூரி கிட்ட நான் இன்றைக்கி போட்டு வச்சுட்டேன். பட் இது வந்து ஒரு 15 to half an hour வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மேலே விட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிற சான்ஸ் இருக்குது. பூரி மாவும் வந்து டைட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. தேய்ச்ச பூரி மாவு 2 பக்கமும் கொஞ்சம் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கியிருக்கேன். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா கேரட்டையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஸோ லைட்டாக வதங்க ஆரம்பிக்கிற டைமில் தண்ணி சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். ஸோ கேரட் வந்து குயிக்காக வந்துடும். தண்ணி வெஜிடபிள்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு இருந்தால் சரியாக வரும். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். காய் வந்து எஸ்பெஷலி இந்த கேரட் வந்து ஒரு ஹாஃப் பதமாவது நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா பாயில் பண்ண பொட்டேட்டோஸை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டேன். லைட்டாக ஒரு கொதி வந்த டைமில் கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ சிம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுண்டி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து தான் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப திக்காக இருக்காது. அப்படி இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக அடுப்பில் வச்சோன்னா கெட்டியாக பதம் வந்துடும். ஸோ தேய்ச்சி வச்ச பூரியும் போட்டு எடுத்துட்டேன். பிசைஞ்ச மாவு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் சேர்த்து தான் மேனேஜ் பண்ணி பூரி பண்ணி எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பூரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்தாலும் ஒரு 5-6 பூரிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வந்தது. ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருந்தது. Hope you like my video. Thank you and happy food.